கீபோர்டு வாங்க காசு கிடையாது. நான் கீபோர்டு படிக்கவும் இல்லை இன்னைக்கு வரைக்கும். எங்க சர்ச்ல நிறைய பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பிள்ளைகளுக்கு கீபோர்டு வாங்கி கொடுக்குற வசதி அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருந்தார். அவங்க கீபோர்ட் கிளாஸ்க்கு அவங்களை அனுப்புவாங்க. எனக்கு மியூசிக் மேல பைத்தியம், ஆனா கீபோர்டு வாங்க காசு. ரொம்ப நாள் அழுவேன், யாராவது ஒரு வாய்ப்பு தருவாங்களா, யாராவது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்களான்னு பார்த்தேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, சின்ன வயசுல இருந்து எனக்கு சொந்தமா கீபோர்டே கிடையாது. எப்போ 26 வயசு வரைக்கும் எனக்கு சொந்தமா கீபோர்டு கிடையாது. ஆனா நான் தான் எங்க ஊர்ல நல்ல கீபோர்டிஸ்ட். சொந்தமா கீபோர்டு கிடையாது. அப்புறம் நல்லா பாடுவேன். ஸ்கூல்ல நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவேன். அப்புறம் ஸ்டேட் லெவல்ல ஒரு டைம் வாங்கியிருந்தேன். ஆனா ஒரு டைம் ஒரு ஸ்கூல்லயும் எல்லா லைக் நான் சொல்றது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் தான் ஃபர்ஸ்ட் சிங்கிங். ஆனா அப்போ பாடினது வந்து வேற பாட்டு, கைத்தட்டாங்க வேற பாட்டு, பயங்கர ஆவிக்குரிய பாட்டு. அதனால எனக்கு கீபோர்டும் யாரும் வாங்கி தரல, மேடையும் யாரும் போட்டு கொடுக்கல. இருந்த வாய்ப்பையும் எடுக்கிறதுக்கு தான் நிறைய பேர் வந்தாங்க. பட் I want to tell you, உங்களை உயர்த்துறது ஆண்டவரா மட்டும்தான் இருக்கும். உங்க ஊர்லயே நல்ல பாடகர்கள், நல்ல ஊழியர்கள் இருக்கிறாங்க. நீங்க அவங்களுக்கு வழி கொடுக்கணும். வேற வீட்டுல நான் வளர்ந்த சர்ச்ல வந்து